அற்புதம்னாலே என்னன்னா அதுல அது நடக்க முடியாத ஒண்ணு நடக்கிறதுக்கு பேர் தான் அற்புதம். இப்போ நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புத உலகத்துக்குள் நீங்க போறீங்க. இதுவரை உங்க வாழ்க்கையில கண்டிராத அற்புதங்களை நீங்கள் காண போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நடக்காத காரியங்கள் எல்லாம் அற்புத விதத்தில் நடக்க போகிறது. அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆவியானவர் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அற்புதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அது நடக்க ஆரம்பிக்கும். அற்புதம் என்பது உங்கள் கிரியையினால் நடக்கிறது இல்லை, விசுவாச கேள்வியினாலே நடக்கிறது. அற்புதத்தை குறித்து, இயேசுவை குறித்து, இயேசுவின் செயல்களை குறித்து, விசுவாச வார்த்தைகளை பற்றி கேட்க 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 நான் சொல்றேன், எல்லா மிரக்கிள்ஸும் நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில. கேட்கறதுனாலே அற்புதம் நடக்குதுங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுங்க. 12 வருடம் ஒரு பெண் என்ன பண்றா, பெரும்பாடிலே கஷ்டப்படுகிறாள். இது நம்ம பைபிள்ல படிக்கிற ஒரு கதை. அவ ஒரு நாள் என்ன பண்றா, இயேசுவின் வஸ்திரத்தை என்ன பண்றா, தொடுறா. தொட்டு என்ன பண்றா, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாள். இந்த சுகம் எப்படி நடக்குதான், அவ இயேசுவை குறித்து என்ன பண்றா, கேள்விப்பட்டா. என்ன அர்த்தம்னா, யாரோ சொல்லியிருக்கிறாங்க இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் நிழல் பட்டாலே வியாதி சோமாயிடுங்க, அவர் கிட்ட போனாலே வியாதி சோமாயிடுங்க. இப்போ இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டுனா என்ன, கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறா. அப்ப இவ வாழ்க்கையில 12 வருஷம் நடக்காத அற்புதம் எப்படி நடக்குதுன்னா, கேள்விப்பட்டாலே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருதுங்க. அற்புதத்துக்கான அடிப்படைகள் என்ன, எப்படி அற்புதத்தை மக்கள் பார்க்கிறார்கள்? இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இந்த சம்பவத்திலேயே நிறைய கீஸ் இருக்கு. முதல் கீ, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். கேட்கிறது மட்டும் இல்ல, இப்ப பேச ஆரம்பிச்சுட்டான். அப்போ இது the power of confession, the power of speaking. இப்போ நீங்க சொல்லுங்க, நான் கடனே இல்லாம வாழ போறேன், வியாதியே இல்லாம நான் வாழ போறேன், என் வாழ்க்கையில தேவனுடைய அற்புதங்களை நான் காண போகிறேன். அப்போ கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு லெவல். அப்புறம் என்ன பண்றது, ஸ்பீக்கிங். பாருங்க, கேட்டலின் வலிமை, the power of hearing. அடுத்தது the power of speaking, பேசுவதின் வலிமை. அதற்கப்புறம் மூணாவது எண்ணத்தின் வலிமை, the power of thinking. மைண்ட்ல என்ன போட்டுக்கிட்டே இருக்கானா, நான் வியாதியில இருக்க போறது இல்ல, இந்த பெரும்பாட்டில் இருக்க போறது இல்ல, இயேசுவை தொடுவேன், சொஸ்தமாவேன் என்று தன் மனதிலே சுகமாகிறதை அவள் பார்த்து விட்டால் சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள். இந்த உலகத்தில் எல்லா காரியமும் 2 முறை நடக்கிறது. முதலாவது உங்கள் எண்ணத்தில், பின்பு நிஜத்தில். கடவுள் கொடுத்திருக்கிற அற்புதமான கருவிங்க இந்த மனசு. காதை பயன்படுத்துறா, வாயை பயன்படுத்துறா, இப்ப எதை பயன்படுத்துறா, மனதை அவள் பயன்படுத்துறா. அடுத்தது என்ன பண்றான்னா, ஆக்ஷன்ல இறங்கி, வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் என்ன பண்ணுவேன், சுகம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து வச்சு களம் இறங்கிட்டான். பார்த்தா பெரிய கூட்டமா இருக்கு. கூட்டம் என்ன கூட்டம், அப்படியாவது அவரை தொடரன்னு போய் தொட்டா பாருங்க. காது, வாய், மனது, செயல்கள், எல்லா அற்புதம் நடக்கும்னு காத்திருக்க வேண்டாம், அற்புதத்தை எடுத்துக்கொள்ளலாம்.